மக்களே, என்ன நேற்று நைட்டு போலீஸ் பிடிச்சி புட்டாங்க மக்களே. நான் என்ன இப்படி தவறு பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த தகவலை பரிமாறுறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நிற்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கடைசியில் இருக்கிற லேனு. இந்த லேனில் ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், லெஃப்ட்லேயும் திரும்பலாம். நான் நின்றுட்டுருக்கிற லேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேனில் வந்து நின்றுட்டுருக்கேங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கு, இதுவும் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கு, இதுவும் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கு. ஆனால் இதில் இருக்கிற ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வந்து ஏரோ மார்க்கு நீட்டாக 90 டிகிரியில் இருக்கிறத பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வளைச்சிருக்கிறத பார்க்க முடியும். இது நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் நான் முன்னாடி போகிறேன், எங்கே தப்பாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த லேன்லேருந்து இந்த கார் போகுது பாருங்கள், இது வந்து லெஃப்ட்டில் திரும்பணும், இல்லை ஸ்ட்ரைட்டாக போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி மாதிரி இங்கே வந்து பிரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த இதுக்குள்ளே தான் போய் இருந்திருக்கணும். ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த லைட்டாக ஏரோ மார்க் திருப்பி இருக்கு பாருங்கள், அது வந்து இந்த 2 லேனில் மாறுறதுக்கு. வண்டி மூவ் ஆகிடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாருங்கள். எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த வெள்ளை கலர் கார் வந்து லெஃப்ட்டில் திரும்பி வந்து போகிறாங்க. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிருந்துருக்கணும். எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இது வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ரோட்டில் போகணுன்னு. நான் என்ன பண்ணேன்னா, லேன் சேஞ்ச் இண்டிகேட்டரை போட்டு நான் ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பிட்டேன். நான் எப்பயுமே எதனா ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ரியர் வியூ மானிட்டரை பார்ப்பேன். சுற்றி இருக்கிற கண்ணாடிகளில் எந்தெந்த வண்டி எங்கெங்கே நிற்குதுன்னு பார்ப்பேன் பார்த்தீங்களா. அப்போ தான் தெரியுது எனக்கு பின்னாடி இருக்கிற வண்டியே போலீஸ் வண்டி தான் அப்படின்னு. என்னை போலீஸ் பேட்ரோல் பின் தொடர்றதை வந்து நான் பார்த்துட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைட் அடித்து என்னை வந்து வண்டியை நிற்க சொல்லிட்டாங்க. நின்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்ல வேலையாக என்கிட்ட இந்த மாதிரிங்க, இந்த ஒரு ரோடு கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு ரோடு தான், நீங்கள் வந்து தவறாக வந்துட்டீங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் போயிருந்துருக்கணும், ரைட்டு வந்து திரும்பி இருந்திருக்கக்கூடாது, ஸோ அதனால் நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் கரெக்டாக பார்த்து வந்து திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரெசிடென்ஸ் கார்டையும் என்னுடைய லைசன்ஸையும் வாங்கி செக் பண்ணி பார்த்தாங்க. எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதையும் வந்து கேட்பாங்க. இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். போலீஸ் எங்கே கேட்டாலும் நீங்கள் ரெசிடென்ஸ் கார்டையும் லைசன்ஸையும் காட்டியே ஆகணும். லைசன்ஸ் இந்த நிலமையில் உங்கள் கையில் இல்லை அப்படின்னாலே அந்த டைம்லேயே உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ன்றதை மைனஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வர வரைக்கும் உங்கள் கூடவே வந்து அந்த லைசன்ஸை காட்டினதுக்கப்புறம் தான் அவங்க திரும்பி போவாங்க. போலீஸ்காரங்களே என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு ரோடு கொஞ்சம் கன்ஃபியூஷனான ரோடு அப்படின்றதுனாலேயே நான் உங்களை வந்து விடுறேன், அடுத்த தடவை நீங்கள் காஷியஸாக வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி காஷனோடு விட்டுட்டாங்க. எந்த பெனால்ட்டியும் வந்து போடலை.